ஃபர்ஸ்ட் இத டிராஃப்ட் எழுதினது வந்து 2012ல வந்து ஒரு ஒரு பேசிக் டிராஃப்ட் ஒரு கிரிக்கெட்டர பத்தி ஓகே. எழுதணும் ஆக்சுவலா. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்தது. சோ இட் நீடட் மோர் மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு அத அப்படியே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2015, 16ல நான் வந்து விராட் கோலியோட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு இன்சைட் கிடைச்சது. ஒரு கிரிக்கெட்டரோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றது ஒரு இன்சைட் கிடைச்சது. ஓகே. ஆ அவரோட அப்பா வந்து அவரு 17 வயசு இருக்கும்போது தவறிடுறாங்க, இறந்துடுறாங்க. ம். அவர் அன்னைக்கு வந்து ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் விளையாடிட்டு இருந்திருக்காரு ஆக்சுவலா. ஒரு காலையில 3 மணிக்கு இது நடக்குது. ஆனா அவர் 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு திருப்பியும் விளையாட போயிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அது ரொம்ப வருஷம் கழிச்சு ம். இந்த இன்சிடென்ட்ட ஒருத்தங்க கோட் பண்ணி, "நீங்க எப்படி விளையாட போனீங்க?" அப்படின்னாங்க. அவர் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அவர் சொன்னாரு, "நாட் பிளேயிங் வாஸ் நெவர் அ சாய்ஸ்" அப்படின்னாரு. ஸோ அதாவது ஒரு கிரிக்கெட்டர் வந்து அந்த கிரிக்கெட்டையும், அந்த கிரிக்கெட் ஃபீல்டையும் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வாரியர் மாரி பார்க்குறாங்க. இது என்னோட என்னோட இலக்கு, என்னோட ம். இது ம். நான் ஒரு ஒரு போருக்கு போற நிலைமையில ஒரு சோல்ஜர் மாரி தே லுக் அட் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே. அந்த அந்த லெவல் ஆஃப் அந்த ஷார்ப்னஸ் ஒருத்தருக்கு இருந்தா தான் ஒரு நேஷனல் ஹீரோவா மாறத்துக்கு அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்ற ஒரு இன்சைட். நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு, இவன் ஒருத்தன் என்னது ஒரு பேட்ட வச்சு பால் அடிக்கிறவன் தானே. அவனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஹீரோ மாரி வொர்ஷிப் பண்றாங்கன்னு தோணும். பட் ஓகே. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம ஒரு கிரிக்கெட்டர எப்படி பார்க்கவே இல்ல ஆக்சுவலா. ஸோ ம். தட் கேவ் அஸ் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்.